உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது த மணியினம் சமூக ஊடகம். அன்பார்ந்த உறவுகளே, பாகம் 3 திருகோணமலை பொது நூலகத்தை பற்றி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பொது நூலகத்தில் உப பொறுப்பாளர் அச்சுதன் அவர்கள் அழகாக அதனை பற்றிய விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? குணராசா என்னும் பெரும் எழுத்தாளர், அவரைத்தான் செங்கை ஆழியன் என்று கூறுவோம். அந்த எழுத்தாளரின் பல பதிப்புகள் அங்கே நான் பார்த்தேன், ரசித்தேன், வாசிப்பதற்கு மிக மிக ஆர்வப்பட்டுக் கொண்டேன். இதே போன்று தலேசிங்கம் என்கின்ற எழுத்தாளர், அது மட்டுமல்ல, அவர்கள் முன்னோடிகளாக திகழ்கின்ற பலரது எழுத்துக்களை பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக கூறுவதானால் கே டானியல் என்னும் முற்போக்கு எழுத்தாளர், அவரை குறிப்பிட்டால் உடனே பஞ்சவர் என்கின்ற நாவல் ஞாபகத்துக்கு வரும். இப்படிப்பட்ட முழுமை பெற்ற எம்மவர்களுடைய எழுத்துக்களை நாம் பார்த்து வாசித்து ரசித்து எம்மை பூரணப்படுத்த செல்ல வேண்டிய இடமாக திருகோணமலை இருக்கின்றது. திருகோணமலை செல்கின்றது மட்டுமல்ல, எம் பிள்ளைகள், அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எம் பிள்ளைகளையும் அழைத்து சென்று அங்கு எமது முன்னாள் எழுத்தாளர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், கவிஞர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், வாழ்வியலை அவர்கள் பதிவாக்கி இருக்கின்றார்கள் என்ற உண்மையையும் கூறிக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, செங்கை ஆழியனை கூறிவிட்டதும் உங்களுக்கு ஞாபகம் வரும் வாடைக்காற்று. வாடைக்காற்று வீசுகின்ற காலத்திலே, இந்த பாடலை ஞாபகம் வந்தால் அந்த நூலை பற்றியும் உங்களுக்கு ஞாபகம் வரும் என்கிற விடயத்தோடு என்று நீங்கள் பொது நூலகமாம் திருகோணமலைக்கு சென்று வருவோமா? இதன் தொகுப்பாக செங்கியாழியன் உடைய நூல் காணப்படுகின்றது. மரணத்துள் மலிந்த பூமி செங்கியாழியன் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நூலாகும். இந்த நூல் கூடுதலாக 1ஆம் 2ஆம் பதிப்புகள் கூட செய்யப்பட்டிருக்கின்ற என்பது குறிப்பிடத்தக்கது. காட்டாறு என்ற நூல் பல வரலாற்று ரீதியான ஆவணங்களை பதிவு செய்திருக்கின்றது. செங்கியாழியன் உடைய நூல். செங்கியாழியனை பற்றி குறிப்பிட்டு பல விடயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அவருடைய நூல்கள் ஈழத்தில் மிகவும் இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நூல். சமகால பிரச்சனைகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்த ஒரு எழுத்தாளர். அது மட்டுமல்ல, திருகோணமலையை பொறுத்தளவில் பல்வேறு எழுத்தாளர்கள் ஈழத்தில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் புரட்சிப்பாளர், குறிப்பாக திருகோணமலை மண்ணை சேர்ந்தவர். அவர் இங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகளை வெளியுலகுக்கு கொண்டு பல சிறுகதை தொகுப்புகளை வெளியில் கொண்டு வந்தவர். அவர் இன்று புலம்பெயர் தேசத்தில் இருந்து கூட திருகோணமலை மண்ணை பற்றியும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நெருங்கிய உறவுகளை பற்றி பல சிறுகதை தொகுப்புகளை அவர் வெளியில் கொண்டு வந்திருக்கின்றார். அதே போன்று நான் மிக முக்கியமாக ஒன்றை பதிவிட வேண்டும். கேணிப்பித்தன் அருளானந்தம். இன்று அவருக்கு வயசு 89-90 கிட்ட நெருங்கி கொண்டிருக்கின்றது. இயலா தன்மையில் கூட அவர் இன்று கணினியிலிருந்து தட்டச்சு செய்கிற அளவுக்கு அவர் எழுத்துத்துறையில் ஒரு விற்பனராக காணப்படுகிறார். குழந்தை இலக்கியம், அதாவது சிறுவர் இலக்கியத்தில் ஈழத்திலேயே பெயர் பெற்ற ஒருவர் அருளானந்தம். அதாவது அவரை கேணிப்பித்தன் என அழைப்பார்கள். இன்றும் அவர் செயற்பாட்டில் இருக்கின்றார். மிக விரைவில் அடுத்த மாதமளவில் அவருடைய நூல் ஒன்று வெளிவர இருக்கின்றது. இதுவரையில் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய ஒரு எழுத்தாளர். அவர் குறிப்பாக திருகோணமலை மண்ணை சேர்ந்த ஆலங்கனியை பிறப்பிடமாக கொண்டவர் என்பதையும் இவ்விடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். திருகோணமலையிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் சஞ்சிகை, அதாவது நீங்களும் எழுதலாம், குறிப்பாக 12 இதழ்களை உள்ளடக்கி ஒரு தொகுப்பாக அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். இந்த தொகுப்பு குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய உயர் படிப்புகளுக்கு ஒரு ஆய்வு நூலாக கூட பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவருடைய தனி திருகோணமலை மண்ணிலிருந்து நீங்களும் எழுதலாம் என்ற சஞ்சிகை SR தனபாலசிங்கம் அவர்களினால் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. கவிதைக்கான தனி இதழ், ஈழத்தில் பல்வேறுபட்ட தனி இதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஞானசேகரன் அவர்களினால் ஞானம் சஞ்சிகை, அதே போன்று பரணிதரன் அவர்களினால் சஞ்சிகைகள், செங்கதிர் அவர்களினால் சஞ்சிகைகள், பல சஞ்சிகைகள், மூதுர் முகைதீன் அவர்களினால் சஞ்சிகைகள், பூனா ஜெயாகரன் அவர்களினால் பொலிஸ் சஞ்சிகை, இப்படி திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளிலிருந்து பல்வேறு சஞ்சிகைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் குறிப்பாக திருகோணமலை மண்ணில் தற்போது SR தனபாலசிங்கம் அவர்களினால் நீங்களும் எழுதலாம் சஞ்சிகை கவிதைக்கான ஒரு சஞ்சிகையாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இதுவரை 10 வருடங்களை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கின்றது.
குறிப்பாக வந்து நம்மட முற்றம் என்ற பெயரில் கதிர் திருச்செல்வம் அவர்களினால் ஒரு மல்டி சஞ்சிகை, அதாவது சகல விடயங்களையும் உள்ளடக்கிய, குறிப்பாக சிறுகதை, அதில் வந்து கவிதை, நகைச்சுவை, பொது விடயங்களை உள்ளடக்கிய நம்மட முற்றம் என்ற சஞ்சிகை வெளிவந்து கொண்டிருக்கின்றது. மற்றது வாசல் என்ற அமைப்பினூடாக வாசல் சஞ்சிகை என்ற கவிதைக்கான தனி சஞ்சிகை திருச்செந்தூரன் அவர்களினால் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதுபோன்று பல விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக வந்து இன்றைய பொருளாதார நிலையில் சஞ்சிகைகளை வெளிக்கொண்டு வருவது என்பது ஒரு கத்தி விளிம்பிற்கு மேல் நடப்பதை போன்ற ஒன்று. அப்படி இருந்து கூட திருகோணமலை மண்ணிலிருந்து இப்படியான சஞ்சிகைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான இவர்களுடைய சஞ்சிகைகளை நாங்கள் திருகோணமலை பொது நூலகத்தில், நகரசபை பொது நூலகத்தில் நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். யாரும் வந்து இவர்களுடைய விடயங்களை ஆய்வு செய்யலாம். பல்கலைக்கழக மாணவர்கள், குறிப்பாக தனபாலசிங்கம் நீங்களும் எழுதலாம் சஞ்சிகையை ஆய்வு செய்வது போன்று எதிர்காலத்தில் பல்வேறு நூல்களை, குறிப்பாக நம்மட முற்றம் என்ற சஞ்சிகை ஒரு காத்திரமான ஒரு சஞ்சிகையாக காணப்படுகின்றது. குறிப்பாக அவருடைய சஞ்சிகை கதிர் திருச்செல்வம் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும் நம்மட முற்றம் சஞ்சிகை இன்று வந்து திருகோணமலையை தாண்டி கொழும்பு, மட்டக்களப்பு, அம்பாறை, யாழ்ப்பாணம், மலையகம் போன்ற பகுதிகளில் கூட அந்த சஞ்சிகை வந்து பரவலாக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பம்சமாகும். இருக்கின்ற பகுதி வந்து திருகோணமலை பொது நூலகத்தின் வந்து கேட்போர் கூடம். குறிப்பாக வந்து இந்த கேட்போர் கூடத்தில் பல்வேறு கலை நிகழ்வுகள், கலாச்சார நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. குறிப்பாக திருகோணமலை மாவட்ட எழுத்தாளர்களின் நூல்கள் கூட இந்த கேட்போர் கூடத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக எழுத்தாளர்களுக்கு நகர சபை இதனால் வந்து ஏனைய நிகழ்வுகளை விட குறைந்த செலவில் அவர்கள் நூல் வெளியிடுவதற்கான ஒத்தாசைகளை நகர செயலாளர் முன்கொண்டு வருகின்றார். குறிப்பாக பல விடயங்களுக்கு நகரசபை செயலாளர் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். குறிப்பாக இந்த கேட்போர் கூடமானது கூடுதலாக இயங்கு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது திருகோணமலை மாவட்ட எழுத்தாளர்களுடைய நூல்கள் மட்டும் இந்த கேட்போர் கூடத்தில் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக அயல் மாவட்டங்களில் உள்ள எழுத்தாளர்களின் நூல்கள் கூட இந்த கேட்போர் கூடத்தில் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திருகோணமலையில் பல அமைப்புகள் காணப்படுகின்றன. அதாவது திருகோணமலை தமிழ்ச்சங்கம், அத்துடன் வாசகர் வட்டம், எழுத்தாணி கலை இலக்கிய பேரவை, அதே போன்று நம்மட முற்றம், அதுபோன்று தமிழ் அமுதம், அது போன்று பல அமைப்புகள், எண்ணம்போல் வாழ்க்கை அமைப்புகள் என பல அமைப்புகள் திருகோணமலை இலக்கிய செயற்பாடுகளை முன்கொண்டு செல்கின்றன. குறிப்பாக அந்த அமைப்புகள் ஊடாக எழுத்தாளர்களுடைய நூல்கள் கூடுதலானவை இந்த கேட்போர் கூடத்தில் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்போ நான் சொன்ன நீண்ட காலமாக அந்த புத்தகங்கள் பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த பைண்டிங் செக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு 30 வருஷம் பாவிக்கிற புத்தகம் குறைந்தது 60 வருஷம் பாவிக்கிறோம் இந்த பைண்டிங் செய்கிறாங்க. மற்றது 10 வருடங்களுக்கு மேற்பட்ட பத்திரிகைகளை வந்து நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். அதாவதாக வீரகேசரி, தினக்குரல், தினகரன் போன்ற தமிழ் பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகைகள் கூட நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். அதனால் வந்து சில தங்களுடைய தேவைகள் நிமித்தம் அவர்கள் சில ஆர்டிக்கல்களை பெறுவதற்கு கூட இந்த பகுதியை நாடி வருகின்றார்கள். இப்போ குறைந்தது 10 வருடத்துக்கு முற்பட்ட பத்திரிகை எடுப்பது மிக கடினமான ஒரு செயற்பாடு. ஆனால் இந்த நூலகத்தில் மட்டும்தான் திருகோணமலை மாவட்டத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது பத்திரிகை பகுதி நூல்கள். நகராட்சி மன்ற பொது நூலகமானது பல்வேறு தளத்தில் தனித்தனி பிரிவுகளாக இயங்கி வந்திருந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு ஆனி மாதம் 6ஆம் தேதி திருகோணமலை மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாக அப்போதிருந்த மாவண்ணா இளஞ்செழியன் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. அப்போது நகராட்சி மன்ற தலைவராக கௌரிமுந்தன் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருந்தார். உப தலைவராக வந்து செல்வராஜா சுப்பு அவர்கள் செயற்பட்டு கொண்டிருந்தார். அந்த காலப்பகுதியிலேயே இந்த நூலகம் உத்தியபூர்வமாக 2009ஆம் ஆண்டு ஒரே தளத்தின் கீழ், அதாவது ஆனி மாதம் 6ஆம் தேதி திருகோணமலை மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாக அப்போதிருந்த மாவட்ட இளஞ்செழியன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு விடயமாகும். இந்த கண் பார்வையற்றவர்கள் கூட இது வந்து படிப்பதற்காக ஒரு விசேட பகுதி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கூட இந்த நூலகத்தை பயன்படுத்துவதற்காக தனிப்பிரிவு அமைக்கப்பட்டிருப்பது திருகோணமலை மாவட்டத்தில் ஏனைய இடங்களை விட இது தனித்துவமாக அந்த பகுதி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பத்திரிகை பகுதி வந்து கூடுதலானவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வீரகேசரி, தமிழன், தினகரன், தினக்குரல் போன்ற தமிழ் பத்திரிகைகள் உட்பட சிங்கள பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள், சஞ்சிகைகள் போன்ற அனைத்தும் இந்த நூலகத்தில் நாங்கள்
கொள்வனவு செய்து குறிப்பாக பல்வேறுபட்ட சஞ்சிகைகளை நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். குறிப்பாக ஞானம், நம்மட முற்றம், நீங்களும் எழுதலாம் உட்பட பல்வேறு சஞ்சிகைகளை நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். அதைத் தவிர எழுத்தாளர்கள் தங்களுடைய சஞ்சிகைகளை இந்நூலகத்தில் ஒப்படைத்தும் வருகின்றார்கள். அவற்றை நாங்கள் இங்கு வாசகர்களுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துவதற்கு ஏற்ற ஒழுங்குகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். குறிப்பாக திருகோணமலை பொது நூலகத்தில், நகராட்சி மன்ற பொது நூலகத்தினால் நாங்கள் வருடாந்த அருவி என்ற சஞ்சிகையை நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். இந்த அருவி என்ற சஞ்சிகையில் திருகோணமலையைச் சேர்ந்த எழுத்தாளர்களுடைய பல்வேறு ஆக்கங்கள் காணப்படுகின்றது. இந்த திருகோணமலை பொது நூலகத்தின் வரலாறுகள் இதில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று சிறுகதைகள், நகைச்சுவையான விடயங்கள், கவிதைகள், ஆய்வு விடயங்கள் கூட அந்த சஞ்சிகையில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக புலம்பிய தேசத்தில் வாழ்கின்ற எமது உறவுகள் அங்கு எழுதுகின்ற எழுத்துக்கள் அங்கு மட்டும் நின்று விடாமல் ஈழத்தில் வாழ்கின்ற, குறிப்பாக இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் கூடுதலாக அந்த நூல்களை படிப்பதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இந்த திருகோணமலை பொது நூலகத்தில் தங்களுடைய நூல்களை ஒப்படைக்கின்ற பட்சத்தில் அது இங்கே நாங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும். அதை ஏனைய மாணவர்கள் உட்பட வாசகர்கள் பிரதேச மட்டத்தில், மாவட்ட மட்டத்தில் அந்த நூல்கள் காட்சிப்படுத்தப்படுவதுடன் மட்டுமல்லாமல் அது பயன்படுத்தக்கூடியது ஒரு செயற்பாடு காணப்படும். குறிப்பாக நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள எழுத்தாளர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். திருகோணமலை பொது நூலகத்திற்கு அவர்கள் வெளியிடுகின்ற நூல்களை அவர்கள் ஒரு பிரதியாவது இந்த நூலகத்திற்கு அனுப்புவார்களாக இருந்தால் அதை நாங்கள் தனியாக ஆவணப்படுத்த நாங்கள் முயற்சி எடுப்போம்.